அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள், என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படுத்த போகுதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். சிம்மராசி அன்பர்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூரம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்தரம் 1 பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி. சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான். வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், எங்ககிட்ட தரமான PGTRB ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு, வித் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு. தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். முக்கியமான விஷயம், MSc BEd ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க, மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்லை. சிம்மராசி அன்பர்களுக்கு நீண்ட காலமா வேலை இல்லாம இருந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்தில் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். நீண்ட காலமா இருந்த பணிச்சுமை எல்லாமே குறைந்து பணி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான மாற்றங்களை கொடுக்கும். மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். மேலதிகாரிகளால் ஆதாயம் இருக்கும். ஆனாலுமே சனி பார்வையில சூரியன் இருக்கிறதுனால, 10ஆம் பாவகத்துல சூரியன் சனி பார்வையில இருக்கிறதுனால மேலதிகாரிகளோட ஒரு சில முரண்பாடுகள் உண்டாகலாம். உள்ளுக்குள்ள இருக்கும், ஆனால் வெளிப்படையா நேரடியா மோதிர மாதிரியான நிலை எதுவும் இருக்காது. பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏற்கனவே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த பீரியட்ல மேஜரா ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. தொழில் சார்ந்த விஷயங்கள் அழகா உங்களால மூவ் பண்ண முடியும். தொழில் சார்ந்த சிந்தனைகள் சற்று அதிகரிக்கும். உங்க ராசிநாதன் ஜீவனஸ்தானத்துல முதல் 15 நாட்களுக்கு இருப்பார். நிறைய தொழில் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். ஏதாவது புதிய விஷயங்கள் கத்துக்கலாமா, புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, இப்படி தொழில் சார்ந்த சிந்தனைகள் அதிகமாகவே இருக்கும். ஆனாலும் சனியோடைய பார்வை தொழில் ஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால தொழில் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக இருந்தாலுமே பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை தொழிலை டெவலப் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். சிறிய இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. அவசரப்பட்டு முடிவெடுத்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எங்கேயோ சிக்கிடாதீங்க. ஆல்ரெடி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எந்த மாற்றமும் வேணாம், இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணுறது நல்லது. புதிய மாற்றங்கள் எதுவும் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம். தொழில் விரிவாக்கம் பண்ணுறேன், பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணி டெவலப் பண்ணுறதுக்கெல்லாம் முயற்சி பண்ண வேண்டாம். ஜூன் 6ஆம் தேதிக்கு பிறகு விரய செலவுகள் குறையும். வரக்கூடிய பணம் உங்கள் கையில் தக்க வச்சுக்க முடியும். சேமிப்பு அதிகரிக்கும். பண தேவை இந்த மாதத்தில் சற்று அதிகமாகவே இருக்கும். பணம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகமாகவே இருக்கும். உங்கள் குடும்பத்துக்காக இதை பண்ணணும், உங்களுக்காக இதை பண்ணணும், அதை பண்ணணும், அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பண தேவை சார்ந்த விஷயங்கள் அதிகப்படுத்தும். குறிப்பா ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு பொருளாதாரம் சார்ந்த சிந்தனைகள் சற்று அதிகரிக்கும். நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ண ஓட்டம் அதிகரிக்கும். ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் உங்க முயற்சி ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் 12ஆம் பாவகத்துல மறைஞ்சு நீச்சமாய் நிற்கிறார். ஜூன் 6ஆம் தேதிக்கு பிறகு உங்க ராசியிலேயே செவ்வாய் சஞ்சாரம் செய்ய போறார். உங்க ராசியில செவ்வாய் சஞ்சாரம் செய்யறது பெரிய அளவுல குற்றமான அமைப்பு இல்லைனாலுமே கேதுவோட இணைந்த நிலை செவ்வாய் கொஞ்சம் கெடுபலன்களை ஏற்படுத்ததான் செய்வார். தெளிவா ஒரு முடிவெடுக்க முடியாத தன்மை, தாய் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்படுத்துறது, தாய் தந்தையோட ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில விவாதங்களை ஏற்படுத்துறது, அவங்களோட சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபமான போக்கை ஏற்படுத்துறது இதை கொடுக்கும். கூடவே தாய் தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று குறைபாடுகளை, உடல் உபாதைகளை ஏற்படுத்தும். பொதுவாகவே செவ்வாய் ஜென்மத்துக்கு வரும்போது எண்ண ஓட்டங்கள் சற்று அதிகமாகவே இருக்கும். மனக்குழப்பத்தை அதிகப்படுத்தும். அதுலேயும் கேதுவோட இணைந்த செவ்வாய் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட வைக்கும். கோபமான உணர்வுகளை வெளிப்படுத்த வைக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமாக கோபப்பட வைக்கும். உணர்ச்சி வசப்படுறதை இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கிறது நல்லது. மன ரீதியாக சில தாக்கத்தை ஏற்படுத்தி எல்லா விஷயங்களுக்கும் சீக்கிரமாக இமோஷனல் ஆகிற மாதிரியான தன்மையை கொடுக்கும். அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் எதுக்கும் சீக்கிரமாக ஓவராக ரியாக்ட் பண்ண வேண்டாம், ஓவராக இமோஷனல் ஆக வேண்டாம். உணர்ச்சி வசப்பட்ட அவசர முடிவுகள் எதுவும் எடுக்கக்கூடாது இந்த காலகட்டத்தில். கோபமான வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து சற்று ஈஸியாகவே வெளிப்படும். கோபத்தன்மையை குறைச்சி நிதானத்தை கடைபிடிக்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லது. கோபப்பட்டீங்கன்னா தேவையில்லாத பின்விளைவுகள் சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. யாராவது சின்னதாக ஏதாவது சொல்லிட்டா கூட ரொம்ப சீக்கிரமாக கோபம் வந்துடும். அதை தவிர்த்துக்க பாருங்க. காரணம் இல்லாமல் சில நேரங்களில் அர்த்தம் இல்லாமல் கோபப்படுவீங்க. யாராவது உங்களை கோபப்படுத்துகிற மாதிரி பேசினா கூட கொஞ்சம் நிதானமாக கவனிங்க. என்ன பேசுகிறாங்க, என்ன பேச வராங்கங்கிறத முழுமையாக
கேளுங்க, கவனிங்க. அவசரப்பட்டு டக்குன்னு வார்த்தையை விட்டுறாதீங்க. திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல சற்று சகிப்புத்தன்மை, நிதானம் இந்த காலகட்டத்தில் அவசியம் தேவை. திருமண முயற்சி எடுக்கிறவங்க திருமணத்தை தள்ளி போட முடியும்னா தாராளமாக தள்ளி போடுங்க. ஏன்னா இந்த டைமில் திருமண முயற்சிகளாக இருக்கட்டும், திருமணம் நடக்கிறவங்களாக இருக்கட்டும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்திடும், ஒரு திருப்தியை கொடுக்காது. திருமணம் சார்ந்த முயற்சிகள்லையே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். டைம் இருக்குது, ஆப்ஷன் இருக்குது, ஏஜ் இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. ஏன்னா திருமண வாழ்க்கை ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தா சந்தோஷம். ஆரம்ப காலகட்டத்திலே ஒரு பேட் இம்ப்ரெஷனை கொடுத்துட்டா அது லைஃப் லாங் உங்களுக்கு மனசில் நின்றுக்கிட்டே இருக்கும். அதனால் திருமணமான உடனேயே பிரச்சனைகள் ஏற்பட போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு அதை தள்ளி வைக்கிறது நல்லது தானே. ஸோ கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. ஆனால் உங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, இப்போ உடனே கல்யாணம் பண்ணி ஆக வேண்டிய சுச்சுவேஷன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணலாம். இருந்தாலும் அந்த திருமண பொருத்தம் நல்லா பார்த்துக்கோங்க. அதை விட ரொம்ப முக்கியம், பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருடைய ஜாதக கட்டம் நல்லா இருக்கா, கிரகநிலைகள் சரியாக இருக்காங்களா, குடும்பஸ்தானம் நல்லா இருக்கா, குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கா, கலத்திரஸ்தானம் நல்லா இருக்கா, ஆயுள், மாங்கல்ய பலம், இது எல்லாத்தையுமே ஜஸ்ட் செக் பண்ணிக்கிட்டு அவங்க கேரக்டர் உட்பட குடும்ப வாழ்க்கை உட்பட எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு கல்யாணத்துக்கு முயற்சி எடுக்கிறது நல்லது. இந்த பீரியடில் பிடிவாத குணம் சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. லவ் மேரேஜ், லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த கிரக அமைப்புகள் பிடிவாத தன்மையை சற்று அதிகரிக்கலாம். திருமணம் ஆனவர்கள் உங்கள் கணவன் கிட்டையோ மனைவி கிட்டையோ நிதானத்தை கடைபிடிக்கிறது, வாக்குவாதங்கள் செய்யறதை தவிர்த்துக்கிட்டு விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களோட ஏதாவது வாக்குவாதம் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தலாம். குறிப்பாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தலாம். தொழிலில் ஏதாவது குழப்பங்களை ஏற்படுத்தலாம். கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். யாரையும் முழுமையாக நம்பக்கூடாது. உங்கள் சீக்ரெட் விஷயங்களை உங்கள் நண்பர்களை நம்பி சொல்ல வேண்டாம். மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றகரமான நிலை இருக்கும். ஆனால் குழப்ப நிலையும் சற்று அதிகமாகவே இருக்கும். எதை முடிவு பண்ணுறது, எதை சூஸ் பண்ணுறது, உதாரணத்துக்கு என்ன படிப்பு படிக்கலாம், எந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாம், இந்த மாதிரியான ஒரு படிப்பு சார்ந்த வகையில் மனக்குழப்பத்தை, மன உளைச்சலான சூழ்நிலையை ஏற்படுத்தலாம். தெளிவான ஒரு முடிவெடுக்கிறதுல தடுமாற்றம் இருக்கும். ஒரு தெளிவான ட்ராக்கை நோக்கி நீங்கள் போனீங்கன்னா கூட அந்த ட்ராக்ல பயணிக்கிறதையே ஒரு கடினமான சூழலாக உணர்வீங்க. அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு மன கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் படிக்கிற டைமை விட கவலைப்படுற டைம் சற்று அதிகமாகவே இருக்கும். அதனால் எதை பற்றியும் ஓவர் திங்கிங் இல்லாமல், அதிகமாக யோசிக்காமல் படிக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்துறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லது. ஹெல்த்துக்கு சற்று கூடுதல் முக்கியத்துவம் தர வேண்டியது அவசியம். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். மற்றபடி மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் சூரியன் புதன் இணைவெல்லாம் அதிகமாக ஃபேவராக இருக்கிறதுனால கல்வி சார்ந்த விஷயங்களில் பெருசாக மைனஸ் இல்லை. ஆனால் கவலைப்பட்டுட்டே படிச்சிருவீங்க. கவலைப்பட்டுட்டே உட்கார்ந்துருக்காம படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்கள். டைம் வேஸ்ட் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. சில நேரங்களில் நண்பர்களால் தேவையில்லாமல் நேர விரயம் அதிகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஹெல்த் வைஸ் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. ஏற்கனவே அஷ்டமத்து சனியும் போயிட்டுருக்கு. அஷ்டமத்து சனி விலகிற வரைக்குமே உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் அக்கறை செலுத்தியே ஆகணும். மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு மெடிடேஷன் பண்ணுங்கள், நிறைய கோவில் குளங்களுக்கு போயிட்டு வாங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க, இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. அஷ்டமத்து சனியுடைய தாக்கம் குறைய முடிஞ்ச வரைக்கும் திருநள்ளாறு முடியறவங்க போயிட்டு வாங்க, முடியாதவங்க அருகில் இருக்கும் சிவாலயத்துக்கு சென்று இரும்பு அகல் விளக்கு எடுத்து எல் தீபம் ஏற்றி சனி பகவான் வழிபாடு செய்யறதும், ஹனுமன் வழிபாடு செய்யறதும், விநாயக பெருமானுக்கு சூறை தேங்காய் உடைத்து அரிக்கம்புல் சாத்தி இரட்டை தீபமேற்றி வழிபாடு செய்யறதும், நிறைய தான தர்மங்கள் செய்யறதும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சனியுடைய தாக்கத்தை குறைத்து பிரச்சனைகளை குறைக்கும். வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள். இது 20% தான் உங்கள் வாழ்க்கையில் ஒர்க் பண்ணும். மீதி 80% உங்கள் சுயஜாதகப்படி தான் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.